சமூக வலைதளங்களில் தற்போது பரவலாக பகிரப்பட்டு வருகிற ஒரு விடயம்தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் பிரான்சுக்கு விஜயம் மேற்கொள்ளவிருந்தார். எனினும் அவரது விசா பிரான்ஸ் அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டுள்ளதாக. உண்மையில் இந்த விடயம் எவ்வாறு பரவியது? அதே போன்று ஜனாதிபதிக்கான விசா தடை செய்யப்பட்டதா? அதே போன்று ஜனாதிபதியின் இந்த விஜயம் தொடர்பான விடயங்கள் போன்ற பல்வேறு விடயங்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க போகிறேன் இல்லையா சுஜி? ஆமாம், அதாவது ஜனாதிபதி அவர்களுக்கு பிரான்ஸ் விசா நிராகரிக்கப்பட்டது. அதாவது 2026 ஜூலை 16 அவர் பிரான்சுக்கு செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த விஜயம்தான் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. காரணம், இவரது விசா, அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுக்கு விசா வழங்கவில்லை என்ற போர்வையில் தான் இந்த விஜயம் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் பார்க்கப்படுது. உண்மையிலுமே பிரான்ஸ் அரசாங்கம் விசாவை அதாவது ஜனாதிபதிக்கு விசா ஏன் வழங்கலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அண்மைய நாட்டில் ஏற்பட்ட சில கலவரங்களாக இருக்கட்டும் மற்றும் சில பொருளாதார நடவடிக்கைகள், இவ்வாறான பல பிரச்சனைகள் காரணமாகத்தான் ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விசா வழங்கப்படலை அப்படின்னு சொல்லி தான் பகிரப்பட்டுச்சு. காரணம், இப்படி ஒரு காரணம் கூறப்படுது. சரி, அப்போ உண்மையிலேயுமே ஜனாதிபதி அவர்கள் பிரான்ஸ் செல்லவிருந்தாரா அப்படின்றத நாங்கள் முதல்ல ஆராயணும். அந்த ரீதியில் நாங்கள் ஆராயும் போது ஜனாதிபதி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவின் புதுடில்லியில் நடந்த செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு, அதாவது ஏஐ இம்பேக்ட் சமிட்டில் கலந்து கொண்டிருந்தார். இந்த கலந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு பல நாட்டு தலைவர்கள் வந்திருந்தாங்க. இந்த நேரத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதி மேக்ரன் அவர்கள் ஜனாதிபதிக்கு தமது நாட்டிற்கு விஜயம் செய்யுமாறு ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பை விடுத்திருந்ததா செய்திகள் வெளியாகி இருக்கு. அதாவது பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த நிமித்தம் தான் இதுக்கு பிரான்ஸ் ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அதாவது இப்படி உத்தியோகபூர்வ அழைப்புகள் விடுக்கப்படும் போது, ஒரு நாட்டு தலைவருக்கு இன்னொரு நாட்டு தலைவரால் விடுக்கப்படும் போது, இன்னொரு நாட்டால் விடுக்கப்படும் போது அவங்க அதுக்கு ஒரு டேட் ஒன்று அலோகேட் பண்ணி அந்த டேட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட டேட் தான் ஜூலை 16 அப்போ இந்த ஜூலை 16 ஜனாதிபதி ஏன் போகலை அப்படின்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஆமாம், அப்படி பார்க்கக்குள்ள சொல்லிச்சு ஜூலை 16 தான் இந்த பயணம் திட்டமிடப்பட்டுருச்சு. ஆனால் நாட்டில் இருக்கிற சில அரசியல் சூழ்நிலைகளை காரணமாக கொண்டு ஜனாதிபதியின் இந்த விஜயம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது இலங்கை அரசாங்கம் இந்த விஜயத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. வர டிசம்பருக்குள்ள, அதாவது இந்த வருடம் டிசம்பருக்குள்ள எப்படியுமே இந்த பயணம் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி உத்தியோகபூர்வ அறிக்கைகளுமே காணப்படுது. ஆனால் இந்த விஷயம் எப்படி பகிரப்பட்டதுன்னா, ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஒருவருக்கு, தலைவர் ஒருவருக்கு விசா நிராகரிக்கப்பட்டிருக்கதா இருந்தால் அது இலங்கையின் ஜனாதிபதிக்கு தான் அப்படின்ற சொல்லி தான் அந்த விடயங்கள் பகிரப்பட்டுருந்துச்சு. ஆனால் நாட்டில் காணப்படுற சில அரசியல் சூழ்நிலைகள் காரணமாக தான் இந்த விஜயம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதாவது இந்த அரசியல் சூழ்நிலைகளில் ஜனாதிபதி சில தீர்க்கமான முடிவுகள் மற்றும் நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்போம், சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற கலவரம், இது தொடர்பான அது மட்டுமன்றி பல விடயங்களில் ஜனாதிபதியின் இருப்பு முக்கியமாக இருக்குது. அவர் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கணும். அவரோட தேவை இந்த சமயத்தில் போனால் அந்த விடயங்கள் இப்போ இது சடனாக நடைபெற்ற சில விஷயங்கள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஜனாதிபதி நாட்டில் இருக்கிறதுன்றது அவசியம். இதனால தான் இந்த பயணம் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடம் கேட்டபோது பிப்ரவரி மாதம் இந்தியாவில் நடைபெற்ற இந்த உச்சி மாநாட்டின் போது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரனினால் உத்தியோகபூர்வ அழைப்பு ஒன்று ஜனாதிபதிக்கு விடுக்கப்பட்டிருக்குன்றது உண்மை. ஆனால் சமூக ஊடகங்களில் தெரிவிக்கிற மாதிரி இந்த பயணம் நிறுத்தப்பட்டதுக்கு காரணம் விசா அரசாங்கம், அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் வழங்காததுனால இல்லை. இதுக்கு சில உள்நாட்டு அரசியல் சூழ்நிலைகளின் போது ஜனாதிபதி இருக்கணும்ன்றதுனால. இன்னொரு விஷயம் அவங்க தெரிவித்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வெளிநாட்டில், அதாவது ஃப்ரான்ஸாலே தான் இவருக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்று உத்தியோகபூர்வமாக நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு அந்த நாடே ஏன் இவருக்கு விசா வழங்காமல் இருக்க போகுது. அது மாத்திரமன்றி ராஜதந்திர விசாக்கள், இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் போகும்போது, சாதாரணமாக நாங்கள் போகும்போது விசா எடுக்கிற அந்த ப்ரொசீடியர் இல்லை, ஒரு அரச தலைவருக்கான ப்ரொசீடியர்.
அது வந்து எப்படி நடைபெறும் அப்படின்னும் அவங்க விளக்கி இருந்தாங்க. நாங்கள் இது தொடர்பில் வெளிவிவகார அமைச்சர்கிட்ட செயலாளரோடு கலந்துரையாடிய போது அவரும் இதே விடயங்களை தெரிவித்திருந்தார். சமூக ஊடகங்களில் பகிரப்படுற தகவல் போலியானது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றது அமைச்சர்கள், அதாவது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் அவர்களும் தெரிவிச்சிருந்த ஒரு விடயம்தான், ஒரு நாடு, அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி போகும்போது அந்த திகதிகள் வந்து 2 நாடுகளுக்கும் வந்து ஏற்புடையதாக இருக்கணும். நான் ஒரு டைமுக்கு உங்களை வர சொல்லி உங்களுக்கு அந்த டைமுக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். அது மாதிரி ஒரு நாட்டின் பொறுப்பு வந்து ஜனாதிபதி அவர்கிட்ட கையில் இருக்கும்போது இன்னொரு நாடு அழைப்பின் பேரில் அழைச்சிருந்தாலும் ஒரு அசாதாரண சூழ்நிலைகள், திடீர்னு ஏற்படுற சூழ்நிலைகள் இந்த பயணங்களை வந்து ஒத்தி வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அது வந்து தற்போதைய ஜனாதிபதி இல்லை, இதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதிகளுக்கு கூட சில பயணங்கள் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. சில அசாதாரண சூழ்நிலைகள் திடீர்னு நடக்கும்போது, அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த பயணம் வந்து சுமூகமாக நடந்திருக்கும். இந்த மாதிரி விடயங்கள்னால தான் இந்த பயணம் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இது வந்து இந்த வருட இறுதிக்குள், அதாவது இந்த வருடத்துக்குள் இந்த பயணம் வந்து கட்டாயம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. ஆமாம், அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பக்கம் மட்டும் கேட்குறது சரியில்லை. அப்போ அதனால ஃப்ரான்ஸ் தூதருக்கு, இலங்கையில் இருக்கிற ஃப்ரான்ஸ் தூதர்கிட்ட மின்னஞ்சல் மூலமாக கேட்டபோது அவங்களும் கூறியிருந்த ஒரு விடயம் என்னன்னா, அந்த சமூக ஊடகங்களில் பகிரப்படுற விடயம் வந்து போலியானது. எனினும் இந்த வருட இறுதிக்குள் வந்து 2 நாடுகள் வந்து கலந்துரையாடி இந்த ஜனாதிபதியின் பிரான்ஸுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் வந்து இடம்பெறும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் சுற்றி இந்த ஜனாதிபதி பிரான்ஸுக்கான விஜயத்தை மேற்கொள்ளும் போது சில விடயங்கள் சம்பந்தமாக வந்து கவனம் செலுத்துவதாக காணப்பட்டது. குறிப்பாக கூற வேண்டுமானால் 2 நாடுகளுக்கு இடையிலான உறவை எப்படி மேம்படுத்துறது, உறவை எப்படி பலப்படுத்துறது போன்ற விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துவதாக காணப்பட்டது. அதே போன்று இந்து பசிபிக் பிராந்திய மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் மற்றும் காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது குறித்து இந்த அரச தலைவர்கள் மட்டத்தில் கலந்துரையாடுவதும் இதன் ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக காணப்படுகிறது. அது மாத்திரமன்றி இலங்கைக்கு வழங்கப்படும் GSP+ வரி சலுகை அதை வந்து தொடர்ந்தும் நீடிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் முக்கிய உறுப்பினரான பிரான்சின் ராஜதந்திர ஆதரவை பெறுவதும் இந்த விஜயத்தின் முதன்மை நோக்கமாக காணப்பட்டது. ஆகவே இது போன்ற பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஜனாதிபதியின் விஜயம் வந்து அமைய பெற உள்ளது. எனினும் இந்த விஜயம் வந்து 2 நாடுகளின் கலந்துரையாடலின் பின்னர் இந்த வருட இறுதிக்குள் நடைபெறும் என்பதை தான் இரு தரப்புமே வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா, இந்த விசா பெற நடைமுறை வந்து சாதாரண மக்களுக்கு இருக்கிற நடைமுறை இல்லை, இந்த அரசு தலைவர்கள் செல்லுன்னு சொல்லி, அப்போ அது தொடர்பான விடயங்களும் காணப்படுது. ஆமாம், நாங்கள் அது தொடர்பாக பார்க்கும்போது, அதாவது சாதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு பிரான்ஸுக்கு போகிறோம், நாங்கள் விசா எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி பார்க்கும்போது இலங்கை பிரஜை ஒருவர், அதாவது சாதாரணமாக நம்மளை மாதிரி ஒருத்தவங்க போய் விசா எடுக்கும்போது பிரான்ஸ் விசாஸ் என்ற உத்தியோகபூர்வ இணையதளம் ஊடாக ஷெங்கன் குறுகிய கால விசாவுக்கு விண்ணப்பித்து அங்கீகரிக்கப்பட்ட விசா மையத்தின் தனது, அதாவது ஒரு விசா சென்டர் இருக்கும் இல்லையா, எல்லா சென்டர்லேயும் இல்லை, அங்கீகரிக்கப்பட்ட விசா சென்டர்ஸ் இருக்கும். அந்த விசா சென்டரில் வந்து எங்களோட பயோமெட்ரிக் தரவுகளை வந்து நாங்கள் வழங்கணும். அதுக்கு பிறகு இந்த செயல்பாட்டில் விசா மறுக்கப்பட்டால், சில நேரங்களில் எங்களுக்கான விசா வந்து ரிஜெக்ட் ஆனால் அவருக்கு வந்து எழுத்து மூலமாக மறுப்பு கடிதமும் மேன்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பும் வழங்கப்படும். இது வந்து சாதாரணமான ஒரு பிரஜை வந்து விசா அப்ளை பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு நாட்டு தலைவர் இந்த சாதாரண நடைமுறையில் வந்து விசா பெறுவது இல்லை. ராஜதந்திர கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களின் உத்தியோகபூர்வ பயணங்களுக்கான நடவடிக்கைகள் 2 நாடுகளின் வெளிவிவகார அமைச்சுக்களுடன் இடையிலான ராஜதந்திர குறிப்புகள் ஊடாகவே ஒருங்கிணைக்கப்படுகிறது. அதாவது தேவையான ராஜதந்திர விசாவை வந்து சம்பந்தப்பட்ட தூதரகமே நேரடியாக வழங்குவார். அதாவது பிரான்ஸ் எம்பசியை வந்து இந்த விசாவை வந்து நேரடியாக வழங்கும். காரணம், இது வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, சாதாரணமாக போகிறதுக்கும் ராஜதந்திரி ஒருவர் போகிறதுக்கும் இடையில் வேறுபாடு இருக்குது. காரணம், பாதுகாப்பு பிரச்சனைகள் இங்கே இருக்குது. அப்போ சாதாரணமாக நாங்கள் போக்குள்ள எங்களுக்கான பாதுகாப்பு இருக்காது. ஆனால் ஒரு ராஜதந்திரி போகும்போது அந்த நாடுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவருக்கான பாதுகாப்பை வழங்கி அவரை சேஃபாக அந்த நாட்டில் வச்சு திருப்பி அந்த நாட்டிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்றது. அதனால இந்த விசா ப்ராசஸும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடைபெறுமே தவிர சாதாரணமாக இவர் போய்ட்டு ஆன்லைனில் விசா எடுத்து அந்த ரிஜெக்ஷனுக்கு உள்ளாக மாட்டாங்க. மட்டும்
இரு நாட்டு தலைவரின் உத்தியோகபூர்வ அல்லது அரச பயணமானது அரச மற்றும் ராஜதந்திர மட்டங்களில் ஜனாதிபதி செயலகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு, எலிசே அரண்மனை மற்றும் பிரான்ஸ் வெளிவிவகார அமைச்சு, இது ரெண்டும் தான் முன்கூட்டியே இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. பயண திகதிகள், தூதுக்குழுவினர் மற்றும் கையெழுத்திடப்பட வேண்டிய ஒப்பந்தங்கள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகின்றன. கடவுச்சீட்டு நடவடிக்கைகள் என்பது அரசியல் இணக்கப்பாட்டிற்கு பிறகு நடைபெறும் ஒரு முறையான செயல்முறையை தவிர அதற்கு முன்னால் இருக்கும் ஒரு தடை அல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் வருது. இது தூதுக்குழு உறுப்பினரின் விசா தொடர்பில் சில எதிர்க்கட்சிகளும் கேள்விகள் எழுப்பியிருந்தது. அதாவது தூதுக்குழுவின் உறுப்பினருக்கு விசா நிராகரிக்கப்பட்டமையினாலேயே இவ்வளவு முக்கியமான அரசு விஜயத்தை, அதாவது இந்த விசா நிராகரிக்கப்பட்டதுனால தான் பிரான்ஸுக்கான இவ்வளவு முக்கியமான ஒரு பயணம் தடைபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் தெரிவித்திருந்தார். ஆனாலும் இது தொடர்பான விடயங்களை நாங்கள் சுயாதீனமாக ஆராய முடியாது. என்னதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதானே. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களின் பயணம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுக்கு காரணம் விசா மறுக்கப்பட்டது இல்லை. அது சாதாரணமாக தெரியும் தானே. ஒரு நாட்டில் ஜனாதிபதி நம்ம நாட்டு ஜனாதிபதி அழைக்கிறாரு, அப்புறம் அந்த நாட்டு அரசாங்கம் விசா நிராகரிக்க போகிறதில்ல. இதுக்கு வேற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ராஜதந்திரிகள் விசா பெறுறதில்ல. அப்போ இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இப்போ ஒரு நாடே அழைப்பை விடுத்துட்டு அதே நாடு அந்த விசா தடை செய்தாருன்னா அது ராஜதந்திர ரீதியாக பல்வேறு குளறுபடிகளை, ஆமாம், அது ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி உலகளாவிய ஊடகங்களையும் பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கும். அது ஒரு முக்கியமான நடக்கல. அப்போ இது தற்போது ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கான ஜனாதிபதி நெருப்புன்றது அவசியமாக இருக்கிறதுனால தான் இந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது இந்த வருடம் இறுதிக்குள்ளே இந்த பயணம் கட்டாயம் இடம்பெறும் அப்படின்னு இலங்கைக்கான பிரான்ஸ் தூதரகமும் தெரிவிச்சிருக்கு, ஜனாதிபதி ஊடகமும் உறுதிப்படுத்தியிருக்கு. ஆனால் எங்களுக்கு இதில் ஒரு விஷயம் மட்டும், இந்த திட்டமிடப்பட்ட இந்த விஜயம் மேற்கொள்ளப்படாமைக்கான பிரதான காரணம் இப்போ ஊடகங்களாலையும் ஜனாதிபதி ஊடக பிரிவினாலையும் தெரிவிக்கப்படுற விடயங்கள் நாங்கள் இங்கே சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் இதுக்கு வேறொரு காரணம் இருக்கா, பிரதானமாக எதுவும் காரணமாக இருக்கான்றதை எங்களுக்கு சுயாதீனமான ஒரு ஆய்வை இதில் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அது அரசியல் ரீதியாக அந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கலந்துரையாடலாக இருக்கிற பட்சத்தில், அவங்க பொதுவெளியில் அதை வெளிவிடுற பட்சத்தில் இது ஒரு ரகசியமாக கூட இருக்கலாம். அதனால் இப்போதைக்கு சொல்லப்படுற விடயங்கள் தான் இவையாக இருந்தாலும், ஆனால் முக்கியமாக சொல்லணும், விசா நிராகரிக்கப்பட்டதுனால இந்த பயணம் ஒத்தி வைக்கப்படலை. இதுதான் காரணமாக சொல்லுது. சில வேளையில் பிரதான காரணங்கள் வேறாக கூட இருக்கலாம். ஆமாம் சுஜி. ஆகவே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு அரசு தலைவர் அதே மாதிரி இரு நாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பகிரும் முன்னே நம்ம சில விஷயங்களை உண்மையை சரி பார்க்கணும். இப்படி உண்மையை உங்களுக்கு சரி பார்க்கறதுக்கான டைம் இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் டைம் இல்லை அப்படின்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு அந்த மாதிரி விடயங்கள் எதாவது டவுட்டான விடயங்கள் இருந்தால் அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். ஆகவே அந்த விடயம் தொடர்பான உண்மை சரிபார்த்து அது தொடர்பான விடயங்களை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆமாம், 0721414696 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக சரண்யா சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது இது சில நேரங்களில் இந்த விஷயம் பொய்யின்னு கூட உங்களுக்கு தெரியலாம். ஆனால் சமூக ஊடகங்கள் இது தவறாக பகிரப்படுது. ஆனால் இதை வெளிக்கொண்டு வரணும். அதுக்கான கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதாவது முடியாத காரணம்னு சொல்லலை. சில இடங்களில் பிளாக் ஆகிற இடங்கள் எங்களுக்கு இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு உட்படுத்தலாம். அது மாத்திரமன்றி நாங்கள் மேற்கொண்ட இது போன்ற பல்வேறு உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் ஃபேக்ட் கிரசெண்டோ தமிழ் ஸ்ரீலங்கா அப்படின்ற எங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி எங்களோட சமூக வலைத்தளங்கள் பக்கங்களையும் நீங்கள் பின்தொடரலாம். என்ன சொல்லலாம்? எங்களுடைய சமூக வலைத்தளங்களான யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் காணப்படுது. உங்களுக்கு கட்டுரை வாசிக்க கஷ்டமாக இருந்து இந்த காணொலிகளை இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து கொள்ள முடியும். எனவே இது போன்ற மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.